சென்னை, திருச்சி, மதுரை நகரங்களுக்கு இயக்கப்படும் உள்ளூர் விமான சேவைகளின் எண்ணிக்கையை குறைத்தது இண்டிகோ நிறுவனம். ஏடிஆர் எனப்படும் 78 இருக்கைகள் கொண்ட சிறிய ரக விமான சேவைகள் நிறுத்தம். டெல்லி, ஹரியானா உள்ளிட்ட வட மாநிலங்களில் அதிகாலையில் நிலவிய கடும் பனிப்பொழிவு மற்றும் பனிமூட்டத்தால் பொதுமக்கள் பாதிப்பு. சாலைகளில் முகப்பு விளக்குகளை எரிய விட்டபடி சென்ற வாகனங்கள். நூறு நாள் வேலை உறுதி திட்டத்தை சிதைத்து சின்னாபின்னமாக்கும் ஒன்றிய பாஜக அரசு. காந்தி மீதுள்ள வன்மத்தால் அவர் பெயரை நீக்கிவிட்டு வாயில் நுழையாத வடமொழி பெயரை திணித்திருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம். மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் பெயரை மாற்றி புதிய மசோதா தாக்கல் செய்வதற்கு திமுக கடும் எதிர்ப்பு. மசோதாவை தாக்கல் செய்ய எதிர்ப்பு தெரிவித்து மக்களவையில் திமுக குழு தலைவர் TR பாலு நோட்டீஸ். இன்று மசோதா அறிமுகம் செய்யும் போதே கடுமையாக எதிர்க்க திமுக முடிவு. இந்தியா, அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக ஒன்றிய அரசு அறிவிப்பு. மேற்கு வங்கம் உள்ளிட்ட 4 மாநிலங்களில் வரைவு வாக்காளர் பட்டியல் இன்று வெளியீடு. வலைத்தளங்களில் பதிவேற்றம் செய்யப்படும் என தலைமை தேர்தல் ஆணையம் தகவல். சென்னையில் முத்தமிழ் பேரவை விழாவில் கலைஞர்களுக்கு விருதுகள் வழங்கினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அதிமுக ஆட்சியில் 10 ஆண்டுகளாக திரைப்பட விருதுகள் வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டு. ஒன்றிய அரசின் மசோதாக்களுக்கு இந்தியில் பெயர் சூட்டுவது இந்தி பேசாத மாநிலங்களின் மக்களை அவமதிக்கும் செயல். காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் ஒன்றிய அமைச்சருமான ப. சிதம்பரம் கண்டனம். சென்னை விமான நிலையம் அருகே தமிழ்நாடு ஹஜ் இல்லம் அமைப்பதற்கான பணிகள். நங்கநல்லூரில் இன்று அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். பகல்காமில் 26 சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்ட தீவிரவாத தாக்குதல் சம்பவம். பாகிஸ்தானைச் சேர்ந்த 2 பயங்கரவாத அமைப்புகள் மீது NIA குற்றப்பத்திரிகை தாக்கல். தாய்லாந்தில் பிப்ரவரி 8ஆம் தேதி பொது தேர்தல். கம்போடியாவுடன் போர் பதற்றம் காரணமாக அறிவிப்பு. மொராக்கோ நாட்டின் சஃபி நகரை புரட்டி போட்ட கனமழை. குடியிருப்புகள், வாகனங்கள் காட்டாற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதால் இயல்பு வாழ்க்கை முடக்கம். ரசிகர்களால் மிகவும் எதிர்பார்க்கப்படும் IPL மினி ஏலம் இன்று நடக்கிறது. ஆல்ரவுண்டர்களை வாங்க அணிகள் போட்டா போட்டி. பராசக்தி படத்தில் இடம்பெற்றுள்ள தரக்கு தரக்கு பாடலை பாடியுள்ளார் நடிகர் சிவகார்த்திகேயன். புகைப்படத்தை பகிர்ந்து இசையமைப்பாளர் GB பிரகாஷ் குமார் தகவல். கிச்சா சுதீப் நடித்துள்ள மார்க் திரைப்படத்தின் மஸ்த் மலைக்கா பாடல் வெளியீடு. தீபக் மற்றும் தீப்தி பாடியுள்ள பாடலுக்கு அஜனீஷ் லோக்நாத் இசையமைத்துள்ளார். அமித் ராவ் நடித்துள்ள ஜின் திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியீடு. சஸ்பென்ஸ் ஹாரர் த்ரில்லராக உருவாக்கியுள்ள படத்தை சின்மயிராம் இயக்கியுள்ளார்.